ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு நியூ புக்ல இருக்கக்கூடிய 7வது யூனிட். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 6 யூனிட்டுக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ 7வது யூனிட்ல ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த 25 கொஸ்டினும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டோட முடிவில் நீங்க எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கேப்டன் லக்ஷ்மி, கேப்டன் தாசன், மாசு அண்ணாமலை, ராஜாமணி. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்குங்கிற நூலோட ஆசிரியர் மாசு அண்ணாமலை அப்படிங்கிறவர் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கலித்தொகை. அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ. தொல்காப்பியம், திருக்குறள், முத்தொள்ளாயிரம், கலித்தொகை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, முத்தொள்ளாயிரம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வார்க்கும் அக்தி இடம் என்ற பாடலின் குறிப்பிடப்படும் நாடு எது? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, ஏமாங்கத நாடு. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏமாங்கத நாடு. ஏமாந்த நாடு இல்ல, ஏமாங்கத நாடு. ஓகே, ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. கலை சொற்களில் தவறான விடையை தேர்வு செய்க. இந்திய தேசிய இராணுவம், இந்திய நேஷனல் ஆர்மி, காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப், கரும்பு சாறு சுகர் கேன் ஜூஸ், பண்டமாற்று முறை, கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ இதுல எது பொருந்தாத இணை அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறது தெரியும்னா அதையுமே நீங்க சொல்லலாம். ஓகே, ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். பண்டமாற்று முறை அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிடையாது. ஸோ இதுதான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின். திருத்தக்க தேவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு. திருத்தக்க தேவர் எந்த நூலோட ஆசிரியர்னு தெரியும்னா அதையுமே நீங்க சொல்லலாம். ஓகேவா? திருத்தக்க தேவரினுடைய காலம். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 9ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின். நந்தின் இளஞ்சினையையும் புன்னகை குவியுமொட்டும் பந்தர் இளங்கமுகின் டேஷ். நந்தின் இளஞ்சினையும் புன்னகை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் டேஷ்.
பாலையும் பாலையும் காலையும் காலையும். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாளையம் அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று கூறியவர் யார்? தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று கூறியவர் யார்? பாரதியார், காந்தியடிகள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பசும்பன் முத்துராமலிங்க தேவர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று கூறியவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின், தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று கூறியவர் தொல்காப்பியர், வள்ளுவர், பாரதியார், ஔவையார். தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம்.
தொல்காப்பியர், வள்ளுவர், பாரதியார், ஔவையார். இதுல யார் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா வள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? திருவள்ளுவர் தம் மக்கள் மெய்தீண்டல் உயிர்க்கு இன்பம் அப்படின்னு இருப்பார். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கல்யாண்ஜி, பாரதிதாசன், வள்ளிக்கண்ணன், ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் யாரு? இது முக்கியமான ஒரு நூல். சரியா? சில இதெல்லாம் தவிர்க்க முடியாததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இதெல்லாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். அடுத்த கொஸ்டின், உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது எந்த அணி? உவமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, பிரிது மொழிதல் அணி. உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணி. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பும் டேஷ் நூலுக்கும் ஸ்டாய்க்வாதிகளுக்கும் பொதுவான ஒரு தன்மை என தனிநாயகமடிகள் கூறுகிறார். திருமந்திரம், நாலடியார், திருக்குறள், புறநானூறு. மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர், இது ரொம்ப ஈஸி தான் இல்லையா? திருக்குறள். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று உரைத்தவர் யார்? தில்லாங், அப்துல் காதர், மோகன் சிங், பசும்பொன் முத்துராமலிங்கனார். ஆப்ஷன் டி, பசும்பொன் முத்துராமலிங்கனார். இது தேவர் அவர்களுடைய அந்த பாடத்திலையுமே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத இணை எது? இந்திய தேசிய இராணுவ படை தலைவர் தில்லான், மரண தண்டனை பெற்ற வீரர் லக்ஷ்மி, கேப்டன் மோகன் சிங், பசும்பொன் முத்துராமலிங்கனார். இதுல பொருந்தாதது எது? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மரண தண்டனை பெற்ற வீரர் லக்ஷ்மி கிடையாது. அப்ப அது யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்று கூறியவர்? ரவீந்திரநாத் தாகூர், பாலகங்காதர திலகர், சுபாஷ் சந்திர போஸ், முத்துராமலிங்கனார். ஆக்சுவலா இது ஒரு பயங்கரமான ஒரு கொட்டேஷன் கூட சொல்லலாம் இல்லையா? நமக்கு பகல் வேணும்னா இரவை கழிச்சுதான் ஆகணும். ஸோ அந்த இரவை கிராஸ் பண்ணாதான் நமக்கு பகல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் சில கடினமான சூழல்களை கடந்தா மட்டும்தான் என்னது உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் உருவாகும். கடினமான நேரங்களை கடக்க பழகுங்கள், அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். ஓகேவா? நான் ஜென்ரலான ஒரு இது சொன்னேன். ஓகே, சரி, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சுபாஷ் சந்திர போஸ் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூரை வந்தடைந்தார்? 90 நாட்கள், 91 நாட்கள், 92 நாட்கள், 95 நாட்கள். ஆப்ஷன் பி, 91 நாள். ஓகேவா? சில பேர் 90ன்னு போடுவீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. முதுநாரை, பெருநாரை, முதுகுருகு, பெருங்குருகு என்பன ஓவிய நூல்கள், சிற்ப நூல்கள், இசை நூல்கள், நாடக நூல்கள்.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இசை நூல்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செல்வமே போல் தலை நிறுவி சேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்ற பாடல் சீவக சிந்தாமணியில் எந்த இலம்பகத்தில் உள்ளது? நாமகள் இலம்பகம், பூமகள் இலம்பகம், காந்தர்வ தத்தையார் கலம்பகம், முக்தி இலம்பகம். ஈஸியான கொஸ்டின் தான். நாமகள் இலம்பகம், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகங்களை கொண்டது? 13, 12, 11, 14. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 13 இலம்பகங்கள். அடுத்த கொஸ்டின். இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானிடம் சரணடைந்தது. 1942 பிப்ரவரி 15, 1942 பிப்ரவரி 13, 1942 பிப்ரவரி 14, 1942 பிப்ரவரி 16. டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னா மற்றதெல்லாம் சேமா தான் இருக்கு. ஆயிரத்தி 1942 பிப்ரவரி 15, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். மணநூல் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மணநூல் அப்படின்னா என்னது? சீவக சிந்தாமணி, சீவகனுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி இருக்கும். அடுத்த கொஸ்டின். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தின் மைய கருத்து? சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, கம்பராமாயணம். இன்பங்களை துறந்து துறவு பூணணும். ஆப்ஷன் பி, சீவக சிந்தாமணி தான். அடுத்த கொஸ்டின். பாண்டுங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? எழுத்துரு, இயைபு, தொடை, அசை, மெய்யியல். பாண்டுனா என்னது? எழுத்துரு, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வாழ்வில் பொருள் தெரிந்தால் தான் மனிதன் மேல்நிலை அடைவான், நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன் நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான் என்று கூறியவர் யார்? ராமு, அப்துல் காதர், கேப்டன் தாசன், தில்லான். யார் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க? அப்துல் காதர். ஓகேவா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் கல்ச்சுரல் அகாடமிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? மனிதம், கட்டிலா கவிதை, ஆளுமை, பண்பாட்டு கழகம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பண்பாட்டு கழகம். அடுத்த கொஸ்டின். சிற்பியின் மகள் ஆசிரியர் யார்? பூவண்ணன், பாவண்ணன், மேதா, ரஸ்கின். சிற்பியின் மகள், ஆப்ஷன் பூவண்ணன், ஏ. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் 7th யூனிட்ல வந்து பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படிங்கிறதையுமே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து வேற ஒரு லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.